ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ஏன் சார் என்ஐசிஎல் வந்து அனலைசிஸ் போட மாட்டீங்க, ஓஐசிஎல் வந்து அனலைசிஸ் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெப்கோ பேங்காவது அனலைஸ் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எஸ், ரெப்கோ பேங்க் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, கோட்லேருந்துமே எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ ரெப்கோ பேங்க் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். எஸ், ரெப்கோ பேங்க் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கைட்லியோட ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் பாண்டிச்சேரியில் தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஃப்ரீ செஷன் மெயின்ஸுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் குவான்ஸுக்கு எஸ்பெஷலாக குவான்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், நான் பிகினராக இருக்கேன், ரொம்ப வீக்காக இருக்கேன், நான் ரிப்பீட்டராக இருக்கேன், எனக்கு நிறைய சம்ஸ் வந்து என்ன சொல்கிறது லெவல் அதிகமாக இருக்கிறதால அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணுங்கள். 9th நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 9:30 12 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அதை அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது குவாரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் இன்னுமே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் வந்து ஆஃப்லைன் சென்டர் போகணும் அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலுமே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து கால் பேக் வரும். ஓகேவா? எஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ரீசனிங் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், சர்க்குலர் சீட்டிங், இன்சைட் தான் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 8% இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஃப்ளோர் பேஸ்டு பசில்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 8 ஃப்ளோர் 8% இருக்கிற மாதிரி 5 கொஸ்டின்ஸ். அப்புறம் மந்த் டேட் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2 டேட்டு 4 months இருக்கிற மாதிரி 8, அதாவது அதுலேயுமே டோட்டலாக 8% தான். 5 கொஸ்டின்ஸ் டோட்டலாக பசில் சீட்டிங்லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சைனீஸ் கோடிங் டி கோடிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சைனீஸ் கோடிங் டி கோடிங்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் டேரக்டாக தான் இருக்கு. ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்லேருந்து ஒரு 4, பிளட் ரேஸ்ல 3, டைரக்ஷன்ல 3, சிலாஜிசம் 4, இன்இக்வாலிட்டியில 3, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிஸ்லெனியஸ் கொஸ்டின் வேர்ட் பேர் பண்ற மாதிரியும் ஆட் ஒன் அவுட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஆல்ஃபபெட் சீரியஸ், அதாவது இது எல்லாமே ஒரு ப்ரிலிம்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கு, போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. சரியா? மோஸ்டா 40 கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது ரிப்பீட்டர்லாம் நிறைய பேர் இதை எழுதியிருக்காங்க. ஏன்னா ரெப்கோ பேங்க்குக்கு போயிட்டா கொஞ்சம் வேலை பளுலாம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நெகட்டிவ் மார்க்லாம் இல்லை அப்படின்னு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எழுதுனவங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாமே ஒரு பிளான் பண்ணி இந்த எக்ஸாம்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு அனிமல்ஸ் ஸ்டோரி பேஸ் பண்ணியிருக்கு. அதில் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் அந்த மாதிரி எப்படி கேட்டிருக்காங்கன்னா நோட்டீஸ், கிளியர், பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கொஸ்டின்ஸ் ஆர்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே ஸ்டோரி பேஸ்டு தான். க்ளோஸ் டெஸ்ட் A to G ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பேராஜம்பிளுமே ஸ்டோரி பேஸ்டு தான். A to F 6 சென்டென்ஸை கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங், இன்கரெக்ட் வேர்ட் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 5 கொஸ்டின், பிரேசல் ரிப்ளேஸ்மெண்ட்ல 5, சிங்கிள் ஃபில்லர், மிஸ்பெல்ட், இன்அப்ரோப்ரியேட் வேர்ட் யூசேஜ் இதுல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் சொல்லி டோட்டலா ஒரு 9 கொஸ்டின்ஸ், டோட்டலா 40 கொஸ்டின்ஸ் இதுல தான் கேட்டிருக்காங்க. சரியா? இங்கிலீஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா 35 நல்லாவே போட்டலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவ் இல்லைன்ற அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தனால 40 கொடுத்துட்டு வந்திருக்காங்க நிறைய பேர். எஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் டோட்டலா டேபிள் டிஐ, லைன் கிராஃப், கேஸ்லெட் டிஐன்னு சொல்லிட்டு ஒரு 13 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. பிலிம்ஸ் லெவல் தான். சிம்பிளிஃபிகேஷன் 10 கொஸ்டின் டேரக்டா இருந்திருக்கு. மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸ் ஒரு 5 கொஸ்டின். ரிமைனிங் எல்லாம் அப்போ அர்த்தமெட்டிக் சம்ஸ் மட்டும் நல்லா வரலன்றவங்க இதுல கம்மியா பண்ணியிருப்பாங்க. நல்லா போடுறவங்க அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா 40 வரைக்குமே போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. சரியா? குவான்ஸுமே. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மோஸ்டா மேலேருந்துமே கேட்டிருந்தாங்க கொஸ்டின், அக்டோபர் வரைக்குமே கவர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் கிரிக்கெட் ரிலேட்டடாக ஒரு 5 கொஸ்டின் இருந்தது, எங்கிட்ட சொன்ன பர்சன் அதான் சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் ஸ்டாட்டிக் பேங்கிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. கரண்ட் அஃபேர் ரொம்ப ட்விஸ்டடா இல்லை. இப்போ IBPS PO இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ்லாம் இருந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு காலையில் LIC முடிஞ்சு, அந்த எக்ஸாம் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. கரண்ட் அஃபேர் போடுற மாதிரி இருந்தது. ஸோ நெகட்டிவ் இல்லைன்றனால எல்லாத்தையுமே போட்டு வந்திருக்காங்க. ஒரு 25 வரைக்கும் போடலாம், நெகட்டிவ் இல்லைன்றனால ஃபுல்லாகவே போட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு RRB கிளர்க்கை விட ஈஸியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசிக் லெவலில் தான் இருந்ததான். சரியா? நான் கம்ப்யூட்டர் நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறன்றவங்களுக்கு கஷ்டம் தான். முன்னாடியே நல்லா படிச்சிருக்கேன், நான் நிறைய எக்ஸாம்ஸ்ல கம்ப்யூட்டர்ல எழுதியிருக்கேன். எக்ஸாம் இது கம்ப்யூட்டர் கொஸ்டின் பேஸ் பண்ணின்றவங்களுக்கு ஈஸியாகவே இருந்திருக்கு. நல்ல அட்டம்ப்டே கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. 30+ போட்டலாம். அப்புறம் நெகட்டிவ் இல்லைன்றனால 40 ஓகே தெரிஞ்சோ தெரியலன்னு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? குட் அட்டம்ப்ட் என்ன அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி எல்லாம் கேட்ட வரைக்கும் போட்டிருக்கோம். ரீசனிங் 37 to 40 போட்டுடலாம். இங்கிலீஷ் 36 to 39, அதாவது மோஸ்டா 40 நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி ஆப்டிடியூட்லையும் சேம் தான். 35 to 39, 40 அதான் கெஸ் ஒர்க்கும் பண்ணலாம். 40 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர்ல மட்டும் ஒரு அக்யூரசியா நான் மட்டும் போட்டு வந்திருக்கேன். 25+, 35+ன்னு சொன்னவங்க நிறைய பேர். பிளஸ் இதுலயுமே எல்லாருமே நெகட்டிவ் இல்லைன்றனால போட்டுட்டு வந்திருக்காங்க. மோஸ்டா என்கிட்ட சொன்ன பர்சன் நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி சொன்னாரு. 68ல இருந்து
ஒரு 185 வரைக்கும் மோஸ்டா போட்டிருக்காங்க. ஓகேவா, ரெப்கோ அப்படிங்கிறதுனால இதுல எப்படி செலெக்ஷன் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. மோஸ்டா இதுக்கு விட 1-2 அதிகமா போட்டு செலெக்ஷன்ல வரவங்க தான் மோஸ்டா செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கேட்டகரி வைஸ் இருக்கிறதுனால கட் ஆஃப் வேரி ஆகலாம். சரியா? ஸோ அப்கமிங்ல எஸ்பி கிளர்க் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதை முடிச்சுட்டு வந்தவங்க சரியா, எனக்கு இன்னைக்கு ரெப்கோ மட்டும் தான் எழுதிட்டு வந்து எனக்கு வேற எந்த எக்ஸாம்ஸ் இல்லை, அப்கமிங்ல ஆர்ஆர்பி தான் இருக்குன்றவங்க ஆர்ஆர்பி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா, அதை டார்கெட் பண்ணுங்க, அதுதான் மெயின் எய்ம். அதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கைலியோட ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் பாண்டிச்சேரியில் இருக்கு. மெயின்ஸுக்கு நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு, ஐபிஎஸ் கிளர்க் எஸ்பி கிளர்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், குவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. ஏன்னா ஷார்ட் டைம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் அப்படின்லாம் எதுவும் போடலை, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இதுதான் அவங்களோட மொபைல் நம்பர். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேவா, அப்படி உங்களுக்கு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பேக் பண்ண முடியல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருந்துமே கால் பேக் பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட், ஆல் பை.